உங்க அப்பா மத்திய மந்திரி, உங்க தலைவர் முதலமைச்சர், நீங்க செல்வ செழிப்பா இருப்பீங்க. அதாவது நீங்க வந்து இந்த தங்க ஸ்பூன்ல சாப்பிடுவீங்க பாத்தீங்களா, அதுவே உங்களுக்குலாம் சர்வ சாதாரணமான விஷயம்தான். ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க. நாங்க வந்து சாதாரண ஸ்பூன்ல சாப்பிட்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஒருத்தர் கூட்டத்தில் மனம் வருந்தி பேசியிருக்காரு. யார் அவரு? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான். என்னன்னா, மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் பேசியிருக்காரு. அப்போ பேசினவர், இந்த உலகத்திலேயே ஏன் இந்த இந்தியாவிலேயே எங்கள் கட்சி தான் பெரிய கட்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல எங்கள் கட்சி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நாங்கள் தான் சொன்னதை செய்வோம், சொல்கிறத செய்வோம். ஆனால் இந்த திமுக அப்படி கிடையாதுங்க. அவங்க சொல்கிறதையும் செய்ய மாட்டாங்க, செய்கிறதையும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 4 வருஷம் ஆட்சியில் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் விரல் விட்டு எண்ண முடியுமா அப்படின்னு திமுகவை சாடி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விவசாயிகளுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே முதல் இடத்தில் இருந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திமுக ஆட்சியில் நாம கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா நிறைவேற்ற முடியல. திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. 5 ஆண்டு காலம் அடி அடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டு காலத்தில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையாவது இந்த மதுரை மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்திருக்காங்களா? இந்த அரசு தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரிக்கைன்னு ஒன்று சொல்கிறீங்களே, அதை ரொம்ப நாளாக நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த கண்ணிலேயே காட்ட மாட்டீங்கப்பா. நிறைய வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் நிறைய முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது, நிறைய செயல் திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு வாயிலேயே பேசுகிறீங்க. ஆனால் அதை செயல்படுத்துனீங்களா இல்லையான்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதாரமாக ஒன்றுத்தையும் காட்ட மாட்டீங்களே. இந்த தொழில்துறையெல்லாம் என்னப்பா பண்ணுது? அது மட்டும் இல்லாமல் அந்த அமைச்சர் வேற பேசியிருக்காரு, என்னை பற்றி பேசியிருக்காரு. அதாவது எங்களுக்கு ஸ்பூனில் சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயமா. ஆமாம், ஸ்பூனில் சாப்பிட்றது எங்களுக்கு பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் ஏழைத்தாயோட மகன், அதாவது விவசாயியோட மகன். நாங்கள் அப்படித்தான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து மத்திய மந்திரி, உங்கள் தலைவர் முதலமைச்சர், நீங்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் தங்க ஸ்பூனு ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, சாதா ஸ்பூனே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப டச்சிங்காக பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல 100 தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல 100 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க. மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. திரு ராஜா அவர்கள், தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு. நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசா நினைக்கிறேன். ஆமாம், நான்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசு தான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். உங்களை போல உங்க அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு, நீ செல்வ செழிப்புல வந்தீங்க. நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம். உங்களுடைய தலைவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா வந்து முதலமைச்சர் இருந்தாரு, செல்வ செழிப்பில் இருந்தாரு. அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், இன்னைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடலாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்துட்டு நாங்களும் ஸ்பூன்ல சாப்பிட முடியாதப்பா, கையில் தான் சாப்பிட முடியும். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமகன்களோட மனசில் பாலை வாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறாங்க இல்லையா மதுபான கடைகளில், அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 10 ரூபா தானே ஒரு பாட்டிலுக்கு போகுது அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி பெரிய ஊழல் இருக்குது. அதாவது இந்த 10 ரூபாவா எடுத்து ஒரு நாளைக்கு 15 கோடி ஊழல் பண்ணுறாங்க. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் 22,000 கோடி ஊழல் நடந்திருக்குங்க. ஆனால் எங்கள் ஆட்சியில் இப்படிலாம் நடக்காது.
ரேட் என்னவோ கரெக்டாக நாங்கள் விற்போம், கரெக்டாக செயல்படுவோம், பார்த்துக்குங்க அப்படின்னு மதுப்பிரியர்களோட மனசில் மகிழ்ச்சியை அள்ளி தெளிக்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலே பாட்டில் விலைக்கு மேலே 10 ரூபா உயர்த்தி தான் அந்த மதுக்கடையில் விற்பனை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபானா ஒரு பாட்டிலுக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி இந்த அரசாங்கத்தின் மூலமா, இந்த அரசாங்கத்திற்கு மேல் மட்டத்திற்கு, அது எதுன்னு மேல் மட்டம்னா யாருக்கு தெரியல. பத்திரிகையில் வர செய்தி, இன்னைக்கு மக்கள் பேசிக்கொள்வது, வலைதளங்களில் வருகிற செய்திகள் மேலிடத்துக்கு போன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு விற்பனை செய்வதனால மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு விற்பனை செஞ்சாவே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 4 வருடத்தில் 22,000 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து இதில் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நீதியாக.